ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நியூஸில் நான் பார்த்தேன், திருத்தணியில் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு மூச்சு திணறி குழந்தை தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போதே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பொசிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது உட்கார்ந்த பொசிஷனில் மட்டும்தான் கொடுக்கணும், அதுவும் முக்கியமாக நைட் டைமில். ஸோ படுத்து இருந்து தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுனால வேற சில பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது இயர் இன்ஃபெக்ஷன்ஸு, புறையேறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ சில தாய்மார்கள் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கும்போதே குழந்தைக்கு மேலே அப்படியே தூங்கிட்டு கூட சரிஞ்சிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தையால் மூச்சு விட முடியாமல் சில குழந்தைகள் இறந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ படுத்திருந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப தப்பு. அதுவும் ஃபீடிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக உட்காந்து தான் இருக்கணும். 45 டிகிரி ஆங்கிளில் குழந்தைய பிடிச்சிட்டு குழந்தை ஃபீடிங் பண்ணும்போது தாய்மார்கள் மேக்ஸிமம் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீட் எடுக்கும்போது குழந்தையோட மூக்கு ஓப்பனாக இருக்குதா, ஏதாவது மூச்சு திணற மாதிரி தெரியுது, காஃப் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா உடனே ஃபீடிங்கை நிறுத்திட்டு கொஞ்சம் தோலில் போட்டு தட்டிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ரிக்கரண்ட்டாக இதே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி பேபிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் இனிஷியேட் பண்ணுறது பெட்டர்.